ஈரோடு நித்யா சமையலில் உருளைக்கிழங்கு சாதம் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கோட்டிங்க்காக மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு இது எடுத்துருக்கிறேன். முட்டை, உருளைக்கிழங்கு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இது மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் எல்லாமே கோட்டிங் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுறோம். முட்டையை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்த மசாலா ஐட்டம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து போட்டுக்கோங்க. கிளறி விட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கொட்டிக்கோங்க. அது ஜஸ்ட் அந்த உருளைக்கிழங்கோட கோட்டிங்க்காக தான். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுக்கோங்க. அடுப்பில் குக்கர் வச்சு கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம கோட்டிங் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை வந்து இதில் போட்டு நல்லா வணங்க விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேகந்தினி நல்லா வணங்க விட்டுக்கோங்க. சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த எண்ணெயில் வணங்காது. அதனால் க்யூப் சைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்க விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சொதன்னு விட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரையாக விடாதீங்க. இது மாதிரி எண்ணெய் வந்து உங்களுக்கு குறையவே குறையாது. அதிலிருந்து வடித்து உருளைக்கிழங்கோட அந்த மெஷர் பண்ணோம் இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற எண்ணெயை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா சோம்பு, ஜீரகம், தாளிக்கிற இலை, பட்டை, அந்த பிரியாணி தாளிப்போம் இல்லையா, அந்த சாமானமெல்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்க விட்டுருங்க வெங்காயம். வெங்காயம் நல்லா வணங்கினோடனே தக்காளி போட்டு தக்காளியை நல்லா வணங்க விட்டுருங்க. நல்லா மசிச்சு விட்டு தக்காளியை நல்லா வணங்க விடுங்க. தண்ணி விட்டுறாதீங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணியே சரியாயிடும். உப்பு போட்டிங்கன்னா அந்த தக்காளி வணங்குறதுக்கு நல்லா வணங்கும். அதனால் உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வேக விடுங்க தக்காளியை. அப்பப்போ கிளறி விட்டீங்க அப்படின்னா அந்த தக்காளி வந்து அடி பிடிக்காமல் அந்த எண்ணெயும் அந்த தண்ணியிலேயே வந்து தக்காளி வெந்துடும். நம்ம சாப்பாடு தனியாக போடுறதுனால பார்த்திங்கன்னா தக்காளி வந்து தண்ணி ஊற்றாமல் வணக்கி எடுத்துருங்க. பெரிய பெரிய சைஸ் இருந்ததுன்னா அதை உடச்சி விட்டு நல்லா வணங்க விட்டுருங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா தக்காளிக்கு டேஸ்ட் வராது. அதனால் அப்பப்போ கிளறி விட்டு சிம்மில் வச்சாவது நல்லா வேக விட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த தக்காளி அந்த உப்பு போட்டதுனால அந்த தக்காளி தண்ணியிலேயே அந்த தக்காளி வந்து வணங்கிடும். அதனால் நீங்கள் அதுக்கு தனியாக தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம்.
நல்லா தக்காளி வணங்கினதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, நம்ம கோட்டிங் போட்டு வணக்கி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்க போடுங்க. எண்ணெய் கொஞ்சம் வடிச்சுக்கோங்க, எண்ணெய் ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். நல்லா வணக்கிக்கோங்க, தக்காளியும் அதுவும் நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு ஒயிட் ரைஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை கொட்டி கிளறிடுங்க. கிளறி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.